Praise Lord, praise Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தருகிற இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்திலே நாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை இப்பொழுது ஆரம்பித்தது போல் இருந்தது. ஒரு மாதம் வேகமாய் உருண்டோடி விட்டது. கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தர் தொடர்ந்து கூட இருந்து இந்த வருடம் முழுவதையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி தருவாராக. அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவாராக. இந்த நேரத்திலும் ஆபிரகாமுடைய ஜெப அனுபவத்தின் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டும்படியாக விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்விலே நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே இருந்து அவருடைய அந்த ஜெப அனுபவத்தினுடைய விசேஷத்தை நாம் சிந்திக்கலாம். நேரம் இருந்தால் இன்னும் ஒரு காரியத்தை கூட, தானியேலினுடைய ஒரு விஷயத்தை கூட நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதனுடைய 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை ஒருவர் தயவாக வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடே கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாசித்து கவனிக்கும் போது, ஆபிரகாமுடைய வீட்டிலே ஒரு நாள் அவர் கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். 3 புருஷர் அவருடைய வீட்டிற்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை ஆபிரகாம் வீட்டிலே வரவேற்று உபசரித்த விதங்கள் மிகவும் ஆச்சரியமானவை. அந்த 3 புருஷரிலே ஒருவர் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரும் 2 புருஷர்களும் அவருடைய வீட்டிற்கு கடந்து சென்றார்கள். நீங்கள் அந்த அதிகாரத்தை கவனித்து படிக்கும் போது, ஏனென்றால் அங்கே வந்ததிலே ஒருவர் கர்த்தர் அவருடைய சாரா இடத்திலே ஆபிரகாம் இடத்திலே சில காரியங்களை பேசிக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் பிறகு பரிந்து பேசி ஜெபிக்கிறதும் கர்த்தரிடத்திலே பேசுகிறார். 2 புருஷர் சோதோமுக்கு போனார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை தூதர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மாம்சத்திலே பார்க்கக்கூடிய விதத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்களை ஏறெடுத்து ஆபிரகாம் பார்த்தார் என்பதை நாம் தெளிவாக அறிய முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே சில இடங்களிலே மாம்சத்திலே இயேசு வெளிப்பட்டார் என்பதான ஒரு காரியத்தையும் நாம் அறிய முடிகிறது. அவ்விதமான ஒரு சம்பவம் இது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தர் 2 புருஷர்கள் அவருடைய வீட்டிலே வருகிறார்கள். ஆபிரகாம் அவர்களை வரவேற்ற அந்த விதத்தை கவனித்து பாருங்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் தான் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரிந்தது போல இல்லை. 3 புருஷர் வருகிறார்கள். அவங்கள பார்த்த உடனே அவர் போய், அவருடைய வயசு இப்போ 99 வயது. 99 வயதுல ஓடி போய் தரை மட்டும் குனிந்து அவங்கள வரவேற்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி, நான் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன், காலை கழுவிக்கோங்க, இந்த மரத்தடியில சாஞ்சு உட்காருங்க, அப்படிலாம் அவங்க சொல்றத பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாம் பெரிய செல்வ சீமானாய் இருந்த போதும் கூடாரங்களே குடியிருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய கூடாரத்துக்குள்ளே போறதை காட்டிலும் அவர் பக்கத்துல மரத்தடியிலே சாய்ந்து அவர்களை உட்கார வைக்கிறார். வைத்து உணவு ஆயத்தப்படுத்துகிற விஷயங்கள் ஆபிரகாமும்
அவருடைய மனைவி சாராயுமாக அவர்கள் செய்கிறார்கள். வேலைக்காரர்கள் உதவி செய்திருப்பார்கள். ஆனா அவர்கள் கைப்பட அந்த காரியங்களை செய்கிறார்கள். அவங்களுடைய வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு 300க்கு மேற்பட்ட 318 வேலைக்காரர்களை குறித்து இதற்கு முன்பே நம்ம படிக்கிறோம். அப்போ அவ்வளோ வேலைக்காரர்கள் உண்டு. ஆனால் ஆபிரகாம் அவர் கைப்பட இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார். ஒரு பெரிய சீமான் இதெல்லாம் செய்தார். அப்ப செய்து அவர் என்ன பண்றாரு பாருங்க. அவங்க இன்னொரு வார்த்தை அதுல ஆச்சரியமா இருக்கும். 8ஆம் வசனத்திலே ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமீபித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவங்க சாப்பிடுறாங்க, அவர் மரத்தடியில நின்று கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு பவ்யமாக அவர்களை உபசரிக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் செய்த பிறகு அவர்கள் இந்த உபசரிப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். இவருடைய வீட்டிலே இருந்த ஒரு குறைவு, புத்திரபாக்கிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. அந்த விஷயத்துல ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் சொல்லி செல்லுகிறதை கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களாலே நம்ப முடியல. சாராள் நகைத்தாள் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது முடிந்த பிறகு நாம் வாசித்த இந்த வசனங்கள்ல ஆபிரகாம் இதோடு திருப்திப்படவில்லை. இவ்வளவு தூரம் செஞ்சிட்டோம், வீட்டுக்கு வந்தாங்க, உபசரிச்சிட்டோம். அப்படி இல்லாம அவங்களை வழிவிட்டு அனுப்ப போகிறார். கொஞ்சம் தூரம் அவங்க கூட அப்படியே நடந்து போகிறார். அந்த வழிவிட்டு அனுப்பினான் என்று நாம பார்க்கிறோம். பாருங்கள், 16ஆம் வசனத்துல ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்படி போகும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்துது. அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் ஆண்டவரை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோமோ, ஆண்டவரிடத்துல எவ்வளவு தூரம் நெருங்கி சேருகிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே தன்னுடைய உள்ளத்தை திறக்கிறார். தன்னுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை இந்த வீட்டில் உள்ள உபசரிப்போடு ஆபிரகாம் நின்றிருந்தால் அவருக்கு வரவேண்டிய ஒரு ஆசீர்வாதம் இந்த புத்திர சந்தானத்தை குறித்து மாத்திரம் சொல்லிவிட்டு போயிருப்பார். ஆனால் அதை தாண்டி அவர் உபசரிக்க சென்ற அவரை வழிவிட்டு அனுப்ப போன போது இன்னும் அவர் மீது உள்ள அன்பை நெருக்கத்தை காண்பிக்க சென்ற போது தன்னுடைய இருதயத்தை தெய்வம் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்து சில நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதிலே திருப்திப்பட்டு இருக்கிறவர்களும் உண்டு. ஜெப அனுபவத்திலே அவர்கள் நன்றாக ஆண்டவரை தேடுகிறார்கள், ஆண்டவரை நல்லா நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு நன்மை கிடைக்குது. அந்த நன்மை கிடைத்ததோடு நிறுத்திக் கொள்ளுகிறவங்க உண்டு. ஆனால் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் ஒன்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து, என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை, என்னுடைய விருப்பம், இதை ஆண்டவர் அறிந்து எனக்கு இதையெல்லாம் தீர்க்கிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப அதுக்காக ப்ரேயர் கூட பண்ணல, ஆண்டவரே செஞ்சிட்டார், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் பண்ண. நாம் ஆண்டவரை நேசிக்கும் போது, உண்மையாய் ஆராதிக்கும் போது, உண்மையா தேடும் போது கர்த்தர் சமீபமாய் இருந்து நன்மைகளை செய்கிறார். ஆனால் அடுத்த கட்டமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் இன்னும் ஆண்டவரை நேசித்து அப்படி வெளிப்படுத்தும் போது சில காரியங்களை கூட, இந்த நேசத்தை வெளிப்படுத்தும் போது இன்னும் சில காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்துகிறார். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யோசித்து பாருங்கள். வீட்டுல இருக்கும்போது இதை சொல்ல மறந்து விட்டாரா என்று கேட்டால் அவர் அப்படி மறக்கிறவர் அல்ல. நமக்கு தெரியும். வீட்டுல இருக்கும்போது மறந்துட்டு, சரி வீட்டுல இருக்கும்போது நான் சொல்ல விட்டுட்டேன், நீ இவ்வளவு தூரம் வந்த, நான் அதனால உன்கிட்ட சொல்றேன், இப்படி சொல்லவில்லை. அவர் இங்க வரைக்கும் வர்றதை எதிர்பார்த்து அதற்கு பிறகு அந்த இடத்துல தன்னுடைய அடுத்த காரியத்தை அவருக்கு தெரியப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். சிலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையிலே குறிப்பிட்ட அளவுக்கு ஜெபித்து எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இன்னும் அந்த இடத்துல நெருங்கி சேர, இன்னும் ஆண்டுடைய திட்டங்களை அறிய முற்படுகிறவர்கள், அவர்கள் அநேக காரியங்களை ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சொல்றார். அவர் முதலாவது இதை சொல்ல அதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன ரீசன்னால நான் சொல்ல போகிறேன், சொன்னால் ஆபிரகாம் அவனுடைய லைஃப்ல இதனுடைய அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், இதனுடைய பயன்பாடு ஆபிரகாமுக்கு இதை வெளிப்படுத்தின அப்படி 2 பகுதிகளாக
ஆண்டவர் அதை சொல்லுகிறார். முதலாவது, ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும். 17ஆம் வசனம். 17ஆம் வசனத்திலே முதலாவது ஆண்டவர் சொல்ற காரியம், அவன் ஒரு பெரிய பலத்த ஜாதியாய் ஆக போகிறான். அவனுக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறான். ஆபிரகாம் இதெல்லாம் அவர் நினைக்கவில்லை. இதெல்லாம் ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய திட்டம். அவனை ஒரு பெரிய பலத்த ஜாதி ஆக்கணும், அவனுக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட தேவனுடைய திட்டங்கள், இதற்கெல்லாம் நாம தகுதி உள்ளவர்கள் அல்ல. நாம் அதுக்கு எந்த கிரெடிட்டும் நம்ம இது பண்ண முடியாது. அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் போது ஆண்டவர் நம் மீது பெரிய திட்டங்களை வைக்கிறார். எல்லாரை குறித்து பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆனா நிறைய பேர் கீழ்ப்படியாமையினாலே அதை இழந்து போகிறார்கள். உதாரணமாக ஒரு சவுல், அவரை குறித்தும் ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. ஜனத்தை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி காப்பாற்றுவார். ஆனா அதை அவர் செய்யவே இல்லை. கீழ்ப்படியாமை, சொல்றதுக்கு கேட்கறதே இல்லை. அவங்க மூலமா செய்ய முடியவில்லை. மற்றபடி கீழ்ப்படுகிறவர்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் சொல்றதை அப்படியே ஒபே பண்ணணும், அவ்வளவுதான். அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்படி செய்கிறவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து சென்ற போது அவரை குறித்து கர்த்தர் வைத்திருந்த, ஏற்கனவே வச்சிருந்த பிளான், கீழ்ப்படிந்த பிறகு வந்த பிளான் அல்ல. அது ஆண்டவர் அவருடைய ஆதி முதல் அவருடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது என்று அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை படிக்கணும். இப்போ அவருக்கு ஆதி முதலே அவருக்கு தெரியும் என்ன பண்ண போறோம். பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பித்து செய்கிற தேவன். இடையில இடையில இப்படி வந்த உடனே, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம், இதை மாத்தணும், இப்படி எல்லாம் யோசிக்கிற தேவன் அல்ல. அவருக்கு தெரியும் என்னென்னலாம் செய்ய போறோம்னு அவருக்கு தெரியும். என்ன நடக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். இப்ப அந்த தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்ற, இவன் பெரிய பலத்த ஜாதி ஆக போகிறான் அல்லவா, இவனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது அல்லவா. இதுல இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தால், நம் மீது ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருக்குமானால், ஒரு விஷயம் நமக்கு நிச்சயம், உலகம் நம்மை எப்படியும் பார்க்கட்டும், உலகத்தார் நம்மை அற்பமா பார்க்கட்டும், நம்மை ஒருவேளை மதிப்பு குறைவா அவர்கள் ட்ரீட் பண்ணட்டும், ஆனா ஆண்டவர் உங்களை அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களை பார்ப்பார். இவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆபிரகாமை ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்திருப்பாங்க. இவனா ஒரு பெரிய செல்வ சீமான், இவனா ஓ ஒரு முறை 318 பேரை கூட்டிட்டு போய் சோதோமின் ராஜாவுங்களை எல்லாம் காப்பாத்துகிற விஷயத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டவன், இவன் நல்ல ஒரு யுத்த வீரன், இவன் நல்ல ஒரு மிலிட்டரி இதழ் மாதிரி வச்சிருக்கிறான். அப்படி ஒரு சிலர் பார்த்திருப்பார்கள். சிலர் நினைச்சிருப்பாங்க என்ன இருந்தாலும் அவருக்கு பிள்ளை இல்லை. இப்படி பல்வேறு ஆங்கிள் அவரை பார்த்திருப்பாங்க. ஆபிரகாம் குறித்து கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, இவன் ஒரு பெரிய பலத்த ஜாதியாக மாறப் போகிறவன், இவனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்மை கர்த்தர் பார்க்கிற அந்த பார்வை வேற மாதிரி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய திட்டங்கள், அந்த திட்டங்களின் அடிப்படையிலே நம்மை அவர் பார்க்கிறார். உலகத்துல அப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை இதை வச்சுதான் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம ஃபியூச்சர்ல என்னவா ஆக போகிறோம், இதை கருத்தில் கொண்டு நம்மை பார்ப்பார். அந்த அந்த அடிப்படையில நம்மள்ட்ட பேசுவார். அந்த அடிப்படையில நம்மள்ட்ட டீல் பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இவருடைய வீட்டிலே ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார்னா, ஒருவேளை ஆபிரகாம் அவரை கனப்படுத்தினார் என்பது உண்மைதான். ஆனா ஆபிரகாமுக்கே ஒரு கனம்தான் ஆண்டவர் அவருடைய வீட்டை தேடி வந்தது. அது மாத்திரம் இல்லாம இவர்கிட்ட தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் பேசுறது. யோசித்து பாருங்கள். நீங்கள் அமெரிக்க தேசத்துல இருக்கிறீர்கள். அமெரிக்கன் அதிபர் இருக்கிறார். அமெரிக்க அதிபர் ஒரு காரியத்தை செய்ய போறார். அவர் நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க மாட்டார், நான் இந்த தேசத்துக்கு இப்படி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி சொல்ல மாட்டார். அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட, ரொம்ப தேவையானவர்கள்ட்ட சொல்லுவார். இப்போ ஒருத்தர் இப்படி எல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்ட்ட சொல்றாருன்னா, அது ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு ஆண்டவர் சில விஷயங்களை வெளிப்படுத்துறாருன்னா, அதுல பெருமை பாராட்டும்படி நான் சொல்லல. ஆனால் அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாகும், பெரிய பிரிவிலேஜ். ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இது அவருக்குள்ள பேசுறார். ஆண்டவர் அவருக்குள்ள பேசுகிறார். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆக போறான், அவனுக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. எப்படி அவனுக்கு மறைக்கிறது?
மறைக்க கூடாது, அவன்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே பேசி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஓசியா புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லுவார், எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி உன்னை ஆத்மாவை போலவும் செபோயிமை போலவும் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இப்படி அந்த 2 நினைவுகள் அவருக்கு இதாகுது. 2 விஷயங்களும் அப்படி கிளாஸ் ஆகுற அந்த விஷயத்தை அவர் சொல்றார். எப்படி கைவிடுறது? எப்படி இது பண்றது? இவங்கள இவ்வளவு தூரம் நம்ம நேசிச்சு அழைச்சிட்டோம், தெரிந்தெடுத்துட்டோம். இப்படி அவருக்குள்ளே ஏற்படுகிற அந்த விஷயத்தை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுபோல இந்த இடத்துல அவருக்குள்ள இருக்கிற விஷயத்தை ஆபிரகாம்ட்ட அவர் பேசுறார். நான் செய்யப் போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லிட்டு, அடுத்தது அவர் பேச ஆரம்பிக்கிறார். எத் அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம். ஒன்று எதற்காக தெரியப்படுத்துறார்ன்னா, அவர் பெரிய பலத்த ஜாதியாக போகிறார். இன்னொன்று அவர் முழு பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இன்னொன்று இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு ரீசன் நம்ம பார்த்தோம். அடுத்தது எய்ம். என்ன எய்மோடு, இல்ல என்ன கோலோடு ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்தை வைத்து இதை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, அதனுடைய 19ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப ஆபிரகாமை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு ஆண்டவருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, இவனிடத்திலே நாம் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தினால், வெளிப்படுத்தினால், அது இவனோடு முடிந்து போகாது. இவன் என்ன செய்வான்? நம்ம ஒரு எச்சரிப்பை கொடுத்தாலும், இல்ல இப்படி இப்படிதான் எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும், இதை அவன் தன்னோடு அதை முடிக்கப் போகிறதில்லை. அதை அவன் சந்ததிகளுக்கு சொல்லுவான். அவர்கள்ட்ட கட்டளையிடுவான். ஆர்டர் போடுவான். கமாண்ட் பண்ணுவான். இப்படி நீங்க நடக்கணும். ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கெல்லாம் கவனமா இருக்கணும். இப்படி கட்டளையிடுவான். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, அநேகருக்கு இந்த வெளிப்பாடு இருப்பதில்லை. சத்தியத்தின் வழியில அவர்களுக்கு ஆண்டவர் சில விஷயங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். வாழ்றாங்க. ஆனால் அப்படி பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறதில்லை. நாம தான் இப்படியெல்லாம் இருந்துட்டோம். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை நடத்தின பாதைகள், நடத்தின விதங்கள், நம்ம எப்படி நடத்தினாரோ இதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரணும் என்கிற எண்ணங்கள் அநேகருக்கு இல்லாம போகுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் ஆபிரகாமை குறித்து அப்படி அல்ல. ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறதுடைய நோக்கம் என்னன்னா, இவனுக்கு நம்ம சொன்னா இவன் வீட்டாருக்கு, இவன் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். முக்கியமா பிள்ளைகள், வீட்டார், வீட்டுல இருக்கிற எல்லாரும். அவனுக்கு ஒரு பெரிய ஹவுஸ் ஹோல்டு இருக்கு. அவனுடைய வீட்டார்னா எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள இல்ல, கூடாரங்கள்ல இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுடைய வீட்டார் தான். அவங்க ஃபேமிலி மாதிரிதான். வேலைக்காரர்கள் எல்லாம். அவருடைய வீட்டுல இருந்த ஒரு ஊழியக்காரனை தான் அவருடைய மகனுக்கு பெண் பார்க்க அனுப்பி விடுகிறார். ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அவருடைய வீட்டுல கைப்படிந்த ட்ரெயின்டு சர்வன்ஸா இருந்தவங்கள தான் கூட்டிட்டு போய் யுத்தத்துக்காக கூட்டிக் கொண்டு போகிறார். அப்போ ஆபிரகாம் அவர் வீட்டார். அவங்க வீட்டிலேயே ஒரு பெரிய சபைக்குரிய ஆட்கள் மாதிரி இருக்கிறாங்க. 318 பேர் ஆம்பளைங்க போனாங்கன்னா, ஒய்ஃப், பிள்ளைகள் யோசித்து பாருங்க. எவ்வளவு பேர் அவங்களுடைய வீட்டுல இருந்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. ஒரு பெரிய எண்ணிக்கையில் உள்ள நபர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் ஆஹ் அவங்களுக்கெல்லாம் அவர் கட்டளையிடுவார். ஆண்டவர் இப்படி சொல்றார். ஆண்டவர் இதுதான் விரும்புகிறார், பிரியப்படுகிறார். இப்படி நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான கடமை, முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆண்டவர் நம்மை சத்தியத்துல நடத்துகிறது, நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அது நம்மோடு முடிந்து போவதற்கல்ல. நாம் கண்டிப்பாக அது ஒரு ஆப்ஷன் அல்ல. நம்ம முடிஞ்சா பிள்ளைகளை இது பண்ணிடலாம். இன்னைக்கு படிப்புக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். உலக பிரகாரமா நம்முடைய பிள்ளைகள் நல்லா வரணும்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படணும் அப்படியெல்லாம் நம்ம ஜெபித்தாலும், உண்மையாய் நான் அறிந்த சத்தியத்திலே என்னை ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ இதே போல என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரணும்னு எவ்வளவு பேர் விரும்புகிறோம். நமக்கு சில விஷயங்கள், ஆசைகள், விருப்பங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதற்குரிய அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருந்துச்சு. என் பிள்ளைகள்ட்ட அதெல்லாம் நான் இது பண்ணி
அழகு பார்ப்பேன் என்று நாம் நினைக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அவர்கள் சத்தியத்தின் வழியில நடக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான வழியில அவர்கள் நடத்தப்பட வேண்டும். நீதியையும் நியாயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் செய்கிற விஷயங்களை நமக்கு தெரியுது அது தப்பு. அவங்க பேச வர்றது தப்பு, அவங்க சொல்ல வர்றது தப்பு. ஆனாலும் எனக்கு என் பிள்ளைகள நான் ஒரு சரி நேசிக்கிறேன். அன்பு என்கிற ஒரு போர்வையில அதையெல்லாம் நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பேன்னா, எவ்வளவு தவறான ஒரு விஷயம். எனக்கு தெரியும் மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். மற்றவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். யாரும் அற்பமா பேசக்கூடாது. ஆனால் என்னுடைய பிள்ளை இப்படி செய்யும்போது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னா, இது எவ்வளவு பெரிய தவறு. இப்ப நான் சொல்லிக் கொடுக்கணும். இது செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இது தவறான ஒரு விஷயம். ஆண்டவருக்கு இது பிடிக்காது என்பதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவன் கட்டளையிடுவான். அவன் சொல்லிக் கொடுப்பான். அவனுக்கு, அவன் பிள்ளைகளுக்கும், அவனுடைய வீட்டார் யாவருக்கும் அவன் கட்டளையிடுவான் என்று ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்கள். பின்பு கர்த்தர் சொல்றார், சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றார், சோதோம் குமாரால இருந்து பயங்கர ஒரு சத்தம், கூக்குரல் வருது. அந்த கூக்குரல் ரொம்ப பெருசா இருக்கு. பாவம் மிக கொடிதா இருக்கு. ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த விஷயங்கள் என்னுடைய காதுக்கு, என்னுடைய கண்களுக்கு வந்திருக்கு. என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. நான் போய் அப்படி அவங்க செஞ்சது உண்மைதானா நான் போய் பார்க்க போறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் அமெரிக்காவில் உள்ள பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு எனக்கு தெரியல. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து பாருங்க. வளர்ந்த நாட்கள்ல நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கிளாஸஸ் இருக்கும். இப்போ அந்த கிளாஸ்ல சில கிளாஸ்ல பார்க்கும்போது ரொம்ப சத்தம் போடுறாங்க, இது பண்றாங்கன்னா ஆக்சுவலா டீச்சர்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னா அந்த ஹெட் மாஸ்டர் இல்லாட்டி அந்த பிரின்சிபல் அவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அது அந்த அளவுக்கு சீக்கிரம் எளிதா வரமாட்டாங்க அவ்வளவு. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும். பனிஷ்மெண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அதுபோல கர்த்தர் இங்க இறங்கி வர்றேன்னு சொல்றார். நான் வந்து பார்க்க போறேன். சோதோம் குமோராவை பார்க்க போறேன். ஆபிரகாமுக்கு உடனே விஷயம் இதாயிருச்சு. ஒரு பேதை மாதிரி அவர் இருக்கல. "ஓ, நீங்க பார்க்கிறீங்களா? சரி ஆண்டவரே போய் பாருங்க." இப்படி சொல்லல. உடனே ஆபிரகாம் அவருடைய இருதயத்துல, ஐயோ என்ன ஆகுறது? ஒண்ணு அவருடைய லோத்து குடும்பம் அவரை குறித்தும் அவருக்கு இருக்கு. இந்த தேசம் காப்பாற்றப்படணும்னு சொல்லியும் அவர் அதுக்காக தான் பிரேயர் பண்றார். வெறும் லோத்த காப்பாத்துங்க, அவன் குடும்பத்தை காப்பாத்துங்க இப்படி சொல்லிட்டு இருக்கல. ஆண்டவரே தேசத்தை காப்பாற்றணும், தேசத்துக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் அவருடைய அந்த ஜெபத்தினுடைய மையமாக இருந்தது. இப்போ ஆண்டவர் ஆண்டவருக்கு நெருங்கி பழகுற நமக்கு அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஒண்ணு சொல்ல வர்றாருன்னா என்ன சொல்ல வர்றார்? என்ன விஷயம்? ஒரு சின்ன பிள்ளை, சின்ன குழந்தை பேசும்போது இந்த தாயாருக்கு நல்லா அது புரியும். மற்றவங்க என்ன சொல்றா புள்ள அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியும். அது என்ன சொல்ல வருது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நெருங்கி பழகுறவர்களுக்கு தெரியும். ஒரு லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னா, தமிழே ஒவ்வொரு இடத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. ஆனா அங்கே அவர்களோடு நெருங்கி பழகுறவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அதுபோல தேவனிடத்திலே நெருங்கி பழகுறவர்கள், அவருடைய இருதயத்தை அறிகிறவர்கள், அவங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல வர்றாரு. இவர் இப்படி சொல்றாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? சோதோம போய் பார்க்க போறேன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் உடனே என்ன செய்றார் பாருங்கள். அடுத்த பகுதி சொல்லுகிறது 22ஆம் வசனத்திலே, அ அறிவேன் என்றார். அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். இப்போ 3 புருஷர். அதுல கர்த்தர், ஆபிரகாமுக்கு இடையில தான் அந்த கான்வர்சேஷன் நடக்குது. 2 பேர் சோதோமை நோக்கி இப்படி சொன்ன உடனே 2 பேர் போறாங்க. ஆபிரகாம்ட்ட சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரையும் ஆண்டவர் போக வைக்கிறார்.
போன உடனே அவருக்கு மனசே இல்லை. இப்போ இவ்வளவு எல்லாம் செஞ்சாச்சு, வீட்டுல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆண்டவர் உபசரிச்சாச்சு, வழி விட்டு அனுப்புறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தாச்சு. 99 வயசு ஆபிரகாமுக்கு. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது இப்போ போறதுக்கு மனதில்லை. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம், இந்த உண்மையான பாரம் நமக்கு வரும்போது நமக்கு சரீர டயர்ட்னஸ் தெரியாது, நமக்கு கஷ்டங்கள் தெரியாது, நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு ஒரு சிரமமா தோன்றாது. நம்ம எதையுமே ஒரு காரணமா சொல்லி கொண்டிருக்க மாட்டோம். ஆபிரகாம் பல விஷயங்களை சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாம். இவ்வளவு நேரம் வேலை பார்த்தது டயர்டா இருக்கு, ஆண்டவர் வந்தாரு, 3 பேர் வந்தாங்க, நானும் கைப்பட செஞ்சேன், டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த பாரம், பட்டணம் அழிஞ்சிடக்கூடாது, அந்த பகுதி அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுகிற அந்த பாரம் இருந்தபடினாலே அவர் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை வைப்பாராக. அவருடைய இருதயத்தை நமக்கு தெரியப்படுத்துவாராக. அவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்றதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஃபாதர் அருமையா பாடியிருக்கிறார். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய இருதயம் என்ன, ஆண்டவருடைய ஹார்ட், அது எதுக்காக இயங்குகிறது, அவர் என்ன செய்ய விரும்புகிறார். ஆனா அதை அவர் நமக்கு வெளிப்படுத்தணும்னா அதற்கு தகுதி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். நம்மை குறித்து ஒரு பெரிய பிளான், எல்லார குறித்து பிளான் இருக்கு. ஆனா அந்த பிளானை நிறைவேற்றுகிற விதத்துல நாம கீழ்ப்படிந்து நடந்தால் கண்டிப்பா நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்மள ஓவர் டேக் பண்ணி காரியத்தை செய்கிறவர் அல்ல. அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். அவருக்கு அப்படி நம்மளை எல்லாம் ஒரு ஹானர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா அப்படி அவரே ஒரு ஹானர் பண்றார். மோசேட்ட என்னை விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இவங்களை அழிக்க போறேன்னு சொல்றார். மோசேட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? மோசே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவரை? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஜனங்களை அடிக்கணும்னா அழிச்சு போலாம். ஆனால் ஆண்டவர் மோசேக்கு அவ்வளவு ஹானரை கொடுக்கிறார். அவ்வளவு தூரம் அவனை கனப்படுத்துகிறார். இவனை நம்ம ஒரு இதுல வச்சிருக்கிறோம், இவனை ஒரு பொறுப்பா வச்சிருக்கிறோம், இவன்கிட்ட கேட்காம நம்ம எப்படி பண்றது என்று அவரே நினைக்கிறார். அவருடைய ஜனங்கள். ஆனா அவர்கிட்ட தெரியப்படுத்துறார். ஏன்னா மோசே அவரை அவன் அப்புறம் வேதனைப்படுவான், அவன்கிட்ட சொல்லணும் நம்ம, அவன் சொன்னா கொஞ்சம் திறப்புல நிற்பான், அவன் பேசுவான் நம்மகிட்ட. அதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆபிரகாம் இடத்திலும் அப்படிதான். இவன்கிட்ட தெரியப்படுத்தினா, ஏன்னா அவன் பெரிய ஒரு பிளான் இருக்கு அவனை பத்தி, அவன் பெரிய ஆளா வரப்போகிறான், பெரிய ஜாதியா ஒரு பெரிய நேஷனா வரப்போறான். இப்ப நேஷன்ஸ்ல ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம்னா அதை அவன்கிட்ட சொல்லணும் என்று ஆண்டவர் அவருக்குள்ளாகவே தீர்மானிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு ஆண்டவர் விதமாக நிறைய விஷயங்களை நமக்கு நம்முடைய காதுகளில் வர வைக்கிறார். சில செய்திகளை கேள்விப்பட வைக்கிறார். சிலரிடத்துல இந்த பாரத்தை ஆண்டவர் தருகிறார். சில வேளையில சில தேசங்களை குறித்த ஒரு பாரத்தை தருகிறார். எல்லாருக்கும் அந்த பாரம் வர்றதில்லை. எல்லாருக்கும் சில வேளையில ஸ்தோத்திரம், ஒருவேளை அமெரிக்க தேசத்துல இருந்தாலும் அமெரிக்காவை குறித்து எல்லாருக்கும் பாரம் வரவில்லை. ஆனால் ஒரு சிறு கூட்டமாகிய உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த பாரத்தை தந்திருக்கிறார். ஆமென். இந்திய தேசத்தை குறித்து எல்லாருக்கும் பாரம் வரல. ஆனா ஒரு சிறு கூட்டத்துக்கு அந்த பாரத்தை தந்திருக்கிறார். அப்ப இது ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கிறார் என்று அர்த்தம். அதோடைய நாமம் மகிமைப்படட்டும். அற்பமான விஷயங்களுக்காக, சாதாரணமான காரியங்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக அந்த பாரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மை ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட செயல்படணும், எப்படி நின்னு ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒன்று அவர் வெளிப்படுத்தினார் என்றால் அவர்கிட்ட நான் அதை குறித்து பேசணும். இதை குறித்து ஆண்டவரிடத்துல மன்றாட வேண்டும், அறிந்து பேசணும் என்று ஆபிரகாம் நமக்கு ஒரு பாடத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஜெபத்தை அவர் ஆரம்பிக்கிற விதத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாம் ஆண்டவர் இவ்வளவு தூரம் அவருக்கு இடம் கொடுக்கிறார். அதனால ஒரு மதிப்பு குறைவா இப்படியெல்லாம் அவர் ஆண்டவர்கிட்ட நடக்கவே இல்லை. அவ்வளவு ஒரு ரெவரன்ஸ், அவ்வளவு ஒரு பயபக்தியோடு, ரொம்ப ஒரு பயத்தோட தான் நிக்கிறார். ஆஹ் ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு கனத்தை கொடுத்து அவர் நிக்கிறத பார்க்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
நம்மை ஆண்டவர் ஹானர் பண்ணுவார். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளை ஹானர் பண்ணுவார். நம்மை குறித்து பெரிய திட்டங்கள் எல்லாம் வச்சிருப்பார். ஆனா நமக்கு தெரியணும், நாம் அவரை ஹானர் பண்ணணும். அவர் யார்? ஒரு உலக மனுஷனை எவ்வளவு தூரம் ஹானர் பண்றோம். அவர் நம்மள்ட்ட க்ளோஸ் ஆயிட்டாருன்னு சொல்றதுனால அவரை நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம இருந்துடக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது இந்த நாட்கள்ல ஆராதனைகள் பல்வேறு விஷயங்கள்ல இந்த ஹானர், தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம், அது எடுபட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அது இருக்கவே கூடாது. எவ்வளவு நம்மள்ட்ட அவர் க்ளோஸா அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தட்டும். அவர் நின்னு நம்மள்ட்டயே பேசிட்டு இருக்கட்டும். நமக்கு நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கட்டும். அதனால நாம எப்படி அதை ஒரு அட்வான்டேஜா எடுக்க முடியும்? உலகத்துல இருக்கிற நபர்கள், பெரிய நபர்கள், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதர்கள், அவங்கள்ட்ட நம்ம அப்படி நடப்போமா? அவங்க நம்மகிட்ட அவ்வளவு க்ளோஸா பழகுறனால அவங்கள எவ்வளவு நம்ம ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது இந்த தெய்வத்துக்கு நம்ம அதுக்குரிய கனத்தை கொடுக்கணும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு. ஒருவர் தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 12, 28, 29 வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் கர்த்தருடைய பட்சிக்கிற பட்சிக்கிற கினியாயிருக்கிறாரே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, புதிய ஏற்பாட்டுல. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்மை கிருபாசன தண்டையில நெருங்கி சேர வச்சுட்டார், எப்படி வேணா நம்ம இருக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறார்கள். கிருபாசன தண்டையில அவர் சேர நமக்கு கொடுத்தது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த பிரிவிலேஜ இரக்கத்தை பெறுவதற்கும் கிருபை அடையவும் பயன்படுத்திக் கொள்ளணுமே ஒழிய, அதனால நம்ம கிருபாசனத்துக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுனால ஒரு அசால்ட், நிர்விசாரம் நமக்கு வந்துவிடக்கூடாது. தேவன் எப்பொழுதும் தேவன் தான். அவர் கனத்துக்குரியவர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். ஆகையினால அவருக்குரிய இந்த கனத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆபிரகாம் அவர்ட்ட ஆனால் ரொம்ப பயத்தோட சமீபமாய் சேர்ந்து பக்கத்துல போறார். ஆனால் பயத்தோட போகிறார். பாருங்க, அதுல அவர் சொல்லுகிற வார்த்தைகள் மூலமாய் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது அவர் கேட்கிறார் அந்த வார்த்தைகள் பாருங்க, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. இதுதான் அவருடைய அந்த ஜெபத்தினுடைய ஆரம்பம். ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழகிறவர்களுக்கு பிரேயர் வேர்ட்ஸ், ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகள், அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் தருவார் ஏற்ற வார்த்தைகளை. நீங்கள் ஏற்றபடி இப்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதபடியா உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், ஸ்தோத்திரம். நம்ம என்ன பேசணும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொடுப்பார் என்று இயேசு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆலோசனை சங்கம் இந்த மாதிரி இடங்கள்ல, விசாரணையின் நேரங்கள்ல. ஆகையினாலே அந்த வார்த்தைகள் அதை சொல்லி அவர் பிரேயர் பண்றார். பாருங்கள், அந்த 27ஆம் வசனத்துல அவர் பேசும்போது, அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் எவ்வளவு பயத்தோடு பேசுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. 27ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். 30ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். திரும்பவும் 32ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். அவ்வளோ ஒரு கவனத்தோட, ஒரு ரெவரன்ஸோட ஆண்டவர்கிட்ட பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் நம்முடைய சிநேகிதர். ஸ்தோத்திரம். நம்ம மனம் திறந்து அவர்கிட்ட பேசலாம். ஆனா சிநேகிதர்னா இந்த உலக சிநேகிதர் மாதிரி நம்ம நினைக்க கூடாது. நல்லா நம்ம தோள் மேல கை போட்டு அப்படி என்னமோ மாதிரி நினைக்க கூடாது. எதுக்கு சிநேகிதர்னா, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணலாம், அவருக்கு மனம் திறந்து சொல்லலாம். ஆனா அவருக்கு உரிய அந்த ரெவரன்ஸ் இருக்கணும், எப்பவுமே அந்த மதிப்பு இருக்கணும், இந்த கனம் இருக்கணும். கர்த்தர் நமக்குள் எப்போதும் அந்த உள்ளத்தை தருவாராக.
நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்ட்ட சொல்றார், அழிக்க மாட்டேன். 50 நீதிமான்கள் இருந்தார், 45, 40 அப்படியே பண்ணி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் அப்படியே டைம் எடுத்து ஆண்டவர்ட்ட பேசிட்டே இருக்கிறார். அளவுக்கு கேட்டு பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே ஒரு பேரம் பேசுற மாதிரி நின்று பேசுகிறார். ஒரு பொருளை வாங்குகிறதுக்கு உண்மையா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு சிரமம் எடுப்பாங்களோ, அது போல இந்த ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்காக, அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக நின்று ரிஸ்க் எடுத்து ஆண்டவர்ட்ட பேசிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பயமாவும் இருக்கு. இதோட நிறுத்திடலாமான்னு தோணுது. ஆனா இல்ல, பேசணும். ஆண்டவர்ட்ட பேசி எவ்வளவு தூரம் இதை குறைக்க முடியுமோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் பிரயாசப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிற நேரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டார், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்துல ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட ஒரு இரக்கம் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கிளம்பி விட்டார். அவர் பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் ஒரு பாரத்தோடு தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஆபிரகாம் இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் தேவனுடைய இருதயம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்னா அவரை குறித்து ஒரு பெரிய பிளான் இருந்தது, ஒரு பெரிய திட்டம் இருந்தது. கர்த்தர் நம்மை குறித்தும் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார், பெரிய நோக்கங்களை வச்சிருக்கிறார். அதனாலதான் நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாமும் திறப்பில நிற்க கர்த்தர் நமக்கு அதிகமாக உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம திறப்பில நிற்கிறோம். இன்னும் இல்ல பாரத்தோடு செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வித் ரெவரன்ஸ், ஒரு பயபக்தியோடு, இன்னும் பொறுப்போடு, இன்னும் அதுல தூண்டப்பட கர்த்தர் நம்மோடு இந்த நாள்ல இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ரிசல்ட் உண்டு அல்லவா? இந்த ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, வாசியங்கள் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அந்த பட்டணங்களை கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு பிளேட்டை கவிழ்க்கிற மாதிரி எல்லாம் கவுத்து போடும்போது ஆபிரகாமுடைய அந்த பிரேயரை நினைச்சு, ஆபிரகாமே நினைச்சு அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் அவன் மேல அவனுக்கு அஹ், ஆபிரகாம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த ஹானர், இதனால அவன் செய்த ஜெபங்கள் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாராம், லோத்து ஆண்டவருக்கு தெரியும். அதாவது தேசத்துக்காக ஜெபித்தாலும் ஆண்டவருக்கும் தெரியும் ஆபிரகாம் அவருடைய மைண்ட்ல யாரை குறித்து அவர் ரொம்ப பாரப்படுறார். லோத்து மேல. தன்னை விட்டு ஒரு டைம்ல பிரிந்து போன லோத்து, அதுக்கப்புறம் அவன் தான் பிரிஞ்சு போயிட்டான், நீ என்னவோ நடக்கட்டும். அப்படி இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். அவங்களுக்காக எவ்வளவு தூரம் அவர் பிரயாசப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது இந்த 318 பேரை கூட்டிட்டு போய் அவங்கள காப்பாற்றுகிறதுக்கு எடுக்கிற முயற்சிகளை பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது ஸ்தோத்திரம், திறப்பில நின்று இந்த ஆத்துமாக்கள் கெட்டு போயிடக்கூடாது, அழிவுல வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்குள்ள இந்த பாரத்தை மீண்டுமாக வைக்க விரும்புகிறார். ஒரு ஜெப பாரத்தை, ஒரு ஆத்ம பாரத்தினால் இன்னும் நம்மை நிரப்பி தேசத்துக்காக மன்றாட, ஒருவேளை சில சூழ்நிலைகள் நம்மை சற்று பின்வலிக்கும்படி முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தீவிரத்திலிருந்து நம்மை பின்வலிக்கும்படியாக சத்துரு நம்மிடத்துல போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளும், இது ஒரு பிரிவிலேஜ், நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஹானர், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய
மதிப்பு, ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம். திரு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜனங்களுக்காக அவ்வளவு பாடுபட்ட மோசேயை நீங்க பாத்தீங்கன்னா, அவரை கர்த்தர் போய் அடக்கம் பண்ணார். ஆண்டவர் நின்னு அடக்கம் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவருக்காக வாழுகிறவங்களை கனப்படுத்துறார். ஒரு ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியா கல்லெறிந்து கொல்லப்படுகிற போது, ஸ்தோத்திரம், அண்ட் இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் நின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் பொதுவாக நிற்கிறவர் அல்ல. ஆனா ஆண்டவர் தரிசனத்துல காட்டினார். அவருக்கு தரிசனத்துல தெரியுது. லைவ்ல நம்ம பார்க்கிற மாதிரி ஆண்டவர் தரிசனத்துல அவருக்கு லைவா காட்டுறார். அவர் நின்று கொண்டிருக்கிறத அவர் பார்க்கிறார். அவருக்கு தெரியுது நம்மள அவர் ரிசீவ் பண்றதுக்காக நிற்கிறார். ஒரு ஆண்டவருக்காக ஒரு பிரயாசப்படுறவங்களை ஆண்டவர் அவ்வளவு தூரம் கௌரவிக்கிறார். அதனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போது, செயல்படும் போது, உலகத்துல பல வேளையில நம்ம மனம் நோகடிக்கிற அளவுக்கு சிலர் சில காரியங்களை செய்யலாம், பேசலாம். அதனால எதுக்கு நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கூட உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்த தீர்மானங்களை தொடர்ந்து முன் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நல்லது செய்து ஒருவேளை தீமை அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம். அதனால கெட்ட பேர் வாங்குறவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நம்பி சில விஷயங்களை ஒப்படைத்திருப்பார் என்றால், கர்த்தர் நம்மை நம்பி சில காரியங்களை செய்ய தூண்டி கொண்டிருப்பார் என்றால், அதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதை தொடர்ந்து அவருடைய இருதயத்தை அறிந்து இன்னும் அவரிடத்தில் நெருங்கி சேர்ந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நமக்கு கொடுத்த பணியை செய்து நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். நம் மூலமாக ஒரு தேசம் அல்ல, தேசங்கள் காப்பாற்றப்படும். ஒரு கூட்ட ஜனம் அல்ல, ஒரு பெரும் கூட்டம் காப்பாற்றப்படும். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறது அவருடைய பவர். நம்ம எவ்வளவு ப்ரேயர் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ரிசல்ட். அப்படி கிடையாது. நாம ப்ரேயர் பண்றது ஒரு அளவா இருக்கும். அதை தாண்டி பயங்கரமா அவருடைய வல்லமை கிரியை செய்யும். அதை தாண்டி அளவற்ற விதத்துல ஆண்டவர் செயல்படுத்துவார். பேதுரு, யோவான், இந்த இயேசுடைய அப்போஸ்தலர்கள் 3.5 years இயேசுவோடு கூட இருந்தாங்க. 10 நாட்கள் ஒரு தவறு பண்ணாங்க. 10 நாட்கள் காத்திருந்தாங்க. பெரிய இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. 10 நாள் காத்திருக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தகுதியே இல்லை. எல்லாமே 3.5 வருஷம் படிச்சதே வேஸ்ட்ன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆண்டவரை விட்டு விலகுனது மாதிரி ஒரு சூழ்நிலை. நிக்க வேண்டிய இடத்துல நிக்க முடியல. 10 நாள் வெயிட் பண்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வெயிட் பண்ண போது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்டார். போய் செயல்பட்ட போது 3000 பேர் அவங்களுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை கர்த்தர் செய்கிறார். 5000 பேர் அவங்களால எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்யறதை பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான தேவன். நம்முடைய வாழ்விலும் அதை செய்ய வல்லவர். நம்மை கொண்டு செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு நாம் பிரயாசப்படுவோம். அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. செபிக்கலாமா? நம்ம அனைவரும் சேர்ந்து செபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமானவர். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஒரு ஜெப ஆவியினால் ஒன்று கூட நிரப்பி விடுவீராக. நீர் வைத்திருக்கிற அந்த பாரத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க தந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய எல்லா முயற்சியில் தோல்வியடைந்து போவதாக. இவைகள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். யார் யாருடைய வாழ்க்கையில சத்துரு அவர்களை பின்வலிக்கும்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறானோ, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற அந்த எண்ணிக்கையை குறைக்கும்படியாக, இல்லாவிட்டால் ஆண்டவரே இந்த விஷயங்களை ஒரு நாட்டம் இல்லாமல் பண்ணும்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தில் நான் ஒருமனப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இதுல ஆண்டவர் முன்னின்று செயல்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சிலராக இந்த காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவரே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிரதிநிதிகளாக இவைகளை செய்கிறோம் என்று புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இதற்குரிய கனத்தை நீர் வைத்திருக்கிறீர், மேன்மையை வைத்திருக்கிறீர், இதனுடைய ரிசல்ட்டை நீர் வைத்திருக்கிறீர் என்பதெல்லாம் நாங்கள் சிந்திக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆபிரகாமுடைய அந்த அனுபவத்தை தாரும். அந்த இருதயத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அந்த அளவுக்கு இன்னும் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். இன்னும் இடத்துல நெருங்கி சேரணும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். நீர்
எங்களிடத்துல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர். ஆனா நாங்க கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கணும். நீ சொல்றத கேட்டு அப்படியே செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கு தகுதியாய் இல்லாத நிலைமையில இருக்கும்போது நாங்களும் அப்படி போயிடக்கூடாது. நாங்க ஆண்டவரை உமக்கு ஒபே பண்ணணும், அப்படியே கீழ்ப்படியணும். நீங்க சொல்றதுபடி கேட்டு செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்க வெறுமனே நாங்க we believe God அப்படின்னு சொல்ற மாதிரி மாத்திரம் இருக்கக்கூடாது. we obey God அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில நாங்க வரணும். வெறுமனே நாங்க விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புறோம், அங்க ஆண்டவரை தான் நம்புறோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமா இருக்கக்கூடாது. ஆண்டவரை நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டமா இருக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும், மேன்மைப்படுத்தி நடத்தும். இந்த ஜெபத்தின் மீதமுள்ள நேரங்களை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி, நன்மைகளை கர்த்தர் பெருக செய். துதி கன மகிமை உமக்கு செலுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.